அல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தஞ்சனத்தின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தஞ்சனத்தின் மத்தியிலாம். தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. தேவாலயம் இயேசுவே தூய ஒளி விளக்கும் இயேசுவே. தேவாலயம் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தாகம் தீர்க்கும் ஜீவநதியும் அவரே. ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. சீயோனே உன் வாசல்களை தேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவனே நேசிக்கிறார். சுவிசேஷத்தை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திருமை சுவிசேஷத்தை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடனே அவர் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவனை நேசிக்கிறார். சிறுமிகுந்து சுவிசேஷத்தை உயர்த்திடுவோம் உம்மையே. சிறுமிகுந்திருமை சுவிசேஷம் தானே கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுவரன் மூளைக்கல்லாகி சிலுவையிலே. முன்னோடியாய் இயேசுவரன் மூளைக்கல்லாகி சிலுவையிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாடிடுவோம். வாஞ்சை செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் செய்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி
மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பறக்கும் அம்பைக்கும் பயந்திடும் அஞ்சிடும். ஓம் அல்லேலூயா பாடி மகிமனை போற்றி. தேவ மகிமை, தேவ தேவன் நம் அடைக்கலமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. பாவ நோயாளி வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நாங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம், எங்கள் இயேசுவை துதித்திடுவோம். எங்கள் ஜீவிய காலமெல்லாம் இயேசு பாதத்தில் அமர்ந்திருப்போம். இயேசு எங்களோடு துணையாய் ஜீவிக்க நாங்கள் இனி கலங்கிடோமே. எங்களுக்கே இயேசுவர், நாங்கள் உடல் இயேசுவீரே. எங்களுக்கே காவல் இயேசு, நாங்கள் உடல் இயேசுவீரே. நாங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம், எங்கள் இயேசுவை துதித்திடுவோம். எங்கள் ஜீவிய காலமெல்லாம் இயேசு பாதத்தில் அமர்ந்திருப்போம். நாங்கள் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கின்றார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நிச்சயமாக முடிவுக்கு நம்ம நம்பிக்கை வீண் போகாத தேவ ஜனமே. அல்லேலூயா. ஆகையால் இதோ தேசத்தில் இருக்கிறோம், நன்மை புசிக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க முடியாது, திறப்பின் வாசலில் நிற்க முடியாது, சுவரை அடைக்க முடியாது. ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தேடினேன், ஒருவனையும் ஒருவளையும் காணோம் என்று அங்கழைத்து இதோ குடும்பமாக உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுத்த பரலோ வாசல் ஜெபவிட ஐக்கியத்தினை கேட்டு அவன் நினைத்து போகிறேன். நாம் இந்த ஆலயத்திலே என்றென்று இருக்க முடியும். இதை நான் தெரிந்து கொண்டு பரிசப்படுத்தினேன். என் கண்களும் இருதயம் என்னாலும் இங்கு இருக்கும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்தவைகளும் கவனிக்கலமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. ஆகையால் என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பள்ளத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே அப்பா, இதோ சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து உடைய ரத்தத்தினால் கழுவி தேசத்தில் உள்ள காரில் உலக முடியாது, பாவங்கள் முடிய முடியாது, சாபங்கள் நீங்க முடியாது, ரோகங்கள் மாற முடியாது, அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீது விளைவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. தேசங்களை சுற்றி ஏரியை சுற்றி இடத்தை சுற்றி எங்கள் நிலைக்காலை எங்கள் மீது உடைய ரத்தத்தை பூசுகிறோம். இதோ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் தங்கள் சாட்சி நான் சொன்ன உலகத்தை ஜெயித்தாலும் நாங்களும் மக்கள் சாட்சியில் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கும் போது எல்லா தேசங்களும் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். எவ்வளோ அழிவுகள், நாசமோச விக்கிரங்கள், யுத்த செய்திகள், மரண ஓலங்கள், இயற்கையின் சீற்றம், பூமியை எதிர்ச்சியில் நெடுக்கும், சுறாவளி காற்று, ஜலப்பிள்ளை, தீக்கராய், தீவிரவாதினால், கொள்ளைநாளால் வாரி கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த தேசமோ ஒரு மணமேல் கட்டப்பட்ட தேசம், ஒரு காற்றுக்கும் ஒரு அசைக்கும் ஜலப்பிள்ளத்துக்கும் நிலைநிற்க முடியாத பூமியை நிலைநிறுத்தி பாதுகாத்து வேலை எடுத்து எடுத்துக்கொண்டு முடிவுப்பா. நாங்கள் நிற்பதும் நிலைப்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் முடிக்கிறோமே அப்பா. ஆக தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக வருகிறோம் அப்பா. தேவைகளோடு, பாரங்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு, நெருக்கத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடு ஜீவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிடைக்க பிரச்சனை, வியாதி, மரணப்படுக்கின்ற சிகிச்சைகளை கண்ணோக்கி வருமப்பா. சம்பளம் கிடைக்கவில்லை, சம்பள உயர்வில்லை, ப்ரமோஷன்ல விடுமுறை எங்கே போய் என்ன பண்ண எப்படியாக எதுவாக ஏங்கிட்டவர்களை கண்ணைக்கு வருமப்பா. எந்தெந்த நிலைமையில் இருக்கால் ஒவ்வொருடைய நிலைமையிலும் அறிந்த புரிந்த தேவனே எல்லாருக்கும் தடைகளை உடைத்தெறிய வல்லவரை எங்கள் தேவனாகி கர்த்தாவை எங்கள் பிரணாகி ராஜாவை எங்கள் அரணாயி கோட்டையே எங்கள் தஞ்சமே எங்கள் அடைக்கலமே எங்கள் ஆவதுகள் அனுகூலமே நம்பி இருக்கிறோமே சார்ந்திருக்கிறோமே நோக்கி பார்க்கிறோமப்பா. நோக்கி பார்க்கிற வெட்கப்பட விடுவதிலேயே கல்வாரி சிலை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடைந்து இருக்கிறது ஆண்டவரே. இதோ அப்பா நம்முடைய சமூகத்தில் கூடியிருந்திருக்கிற ஒவ்வொருடைய பாடுகளின் நெருக்கங்களை, கவலைகளை, கண்ணீர்களையும் அப்பா மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனை கண்டாரதிக்க முழங்கள் யாமுடங்கன் ஆவலை அறிக்கை பண்ண இயேசுவே தெய்வம் என்று சில தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த வேலையை நடந்து போய் கடந்து போய் சைக்கிள், காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், கப்பலில் எல்லாரும் முடிவு கோயில வரலையும் புருஷனும் அமர்ந்து பிரசனம் மகிமை மூடிட்டு கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம். நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை சுற்றி இருக்க ஜனங்களை உறவு நண்பர்களையும் கூட பிறந்த சகோதர இனபந்தங்களை ரட்சிப்பு கொண்டு நடத்த முடியாது. தூரத்திற்கு சமீபத்தில் தேவனானவரே அங்கு ஊழியக்காலை தூரில் போல கட்டளை எடுக்கிறோம்.
ஏனென்றால் தேசங்களில் நடக்கிற ஊழியங்களிலே நீ மகிமைப்பட்டிருக்க. எங்கும் நடக்கிற ஊழியங்களுக்காக சொல்றோம். அங்காங்க நடக்கிற ஊழியங்களுக்காக, மேலைநாடு, மலைநாடு, வடநாடு, கிராமங்கள், பெரியமது, சிறிமது, அநாத பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல், ஜெயில், விதைமது நடக்கிற ஊழியங்களுக்காக சொல்றோம். ஊழியத்தின் பாதையில் நிற்கிறவர்களுக்காக சொல்றோம். ஊழியக்கார குடும்பங்களை ஊழியத்தில் இருந்து சில ஒவ்வொரு நாமத்தை நாம் ஆஸ்வதிக்கிறோம். அப்பா எல்லாரையும் வெளியிட்டு எடுத்துக்கொண்டு முடிவதுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரையும் ஆமாண்டவரையும் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த காலங்களிலே ஊழியங்களிலே செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஊழியத்தின் பாதையிலே நிற்கிறவர்களையும் ஆண்டவரே ஊழியத்தில் என்ன செய்ய ஒவ்வொருவரும் நமது விசேஷமாக ரவி ஆபிரகாம் ஊழியத்திலே ஆண்டவரே நீ செய்கிற எல்லா அற்புத அடையாளங்களுக்காக உமக்கு கோடா கோடி சுத்திரம். அப்பா எவ்வளோ ஆத்துமாக்கள் ருச்சிக்கூட, எவ்வளோ ஆத்மாக்கள் விடுதலை, எவ்வளோ ஆத்மாக்கள் சுகபெற விலங்குள்ள அந்த இடங்கள நம்பிக்கை அளவுக்குள்ள மனமாற்ற பரிமாற்றம் எழுப்பது நிச்சயம் முடியும் நம்பிக்கை உண்டாயிருக்குதப்பா. அதெல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசிக்கப்படும். அதன் முடிவு சொல்ல முடிய திட்டமாக தெளிவாக நாங்கள் செல்ல முடியாத காட்டுவாசி, நாட்டுவாசி, வீட்டுவாசி, ஆதிவாசி, கிராமத்திலே இந்த ஊழியம் நடக்கிறதை எண்ணி துதிக்கிறோம். ஆமாண்டவரே இதில் தேவ பிள்ளைகள், தேவதாசிகள் செய்தி கொடுக்க அந்த செய்திகளை கேட்க ரட்சிக்கப்பட, மீட்கப்பட, விடுதலை, சுகமர வழங்குள்ள நம்பிக்கை அவர்களுக்கு மனமாற்ற பரிமாற்றம் எடுப்பது நிச்சயம் முடியும் நம்பிக்கை உண்டாகிறது. தேவரி செய்ய தோன்று தடைப்படாமல் சகலத்தை செயல் மீட்பது உயிரிட இருக்கிறீர். மக்கள் கோடா கோடி சோத்திரம். அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே தேசங்களில் இருக்க சகல கம்பெனிகளை, சகல பில்டிங், சகல ஸ்பான்சர்களை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். விசேஷமாக எங்கள் கொடுத்து பில்டிங் கம்பெனிகளுக்காக ஸ்பான்சருக்காக சோதரிக்கிறோம். அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் நாம இந்த குடிமக்களை, ராஜாக்களை, பிரபுக்களை, ஏழையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை உடைய நாமத்தினால் ஆஸ்வதிக்கிற குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறோம். அப்பா ஆமாண்டவரே அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே எங்கள சூழ்நிலைகள்லாம் மாறட்டும். ஆமாண்டவரே எங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் மாறட்டும். ஜனங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். ஒப்பனையில் குறிச்சு நடக்கிற ஜீவன் உள்ளது எனக்கு கண்ட மழங்காலி ஆவணக்கின்ற நாவலி அவ்வாரிக்கும் இயேசுவை தெய்வம் என்று சொல்லிட்டோம். அப்பா உண்மை இல்லாமல் ரட்சிப்பில்லை, மீட்பில்லை, விடுதலை, சமாதானம் இல்லை, சந்தோஷம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இந்த ஜனங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக மக்கள் நன்றி. அப்பா இவர்களையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவினீர். அப்பா அவர்களுக்காக ரத்த சிந்தினீர். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தின் நோக்கத்தை திட்டத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. அப்பா உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில எதுவும் நேரிடாத பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. புதிய நாளுக்குள், புதிய கிருபைக்குள், புதிய சித்தத்துக்குள் கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக சொல்லுவோம். இன்னும் தேசங்களுக்காக, இன்னும் அநேக நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே ரொம்ப நன்றியோடு சோத்திரிக்கிறோம். அப்பா ரெபேக்காள் இப்பொழுது வந்து ஆண்டவரே எவாஞ்சலிஸ்ட் ரெபேக்காள் இப்பொழுது வந்து ஆண்டவர் தேசங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் திறப்பின் வாசல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவனுடைய ஆமாண்டவரே கிருபையை பெற்றுக் கொள்கிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தேசத்திற்காக மன்றாடுமையாக ஜெபிக்க முடியாது. அநீதி உள்ளது மனிதனிடத்தில். ஆண்டவரே அந்த விதவை போய் கேட்ட போது நியாயம் செய்தான் என்று பார்க்கும்போது நம்முடைய பரமபிதா சொந்தக்குமார் என்று பாராமல் தந்தவரிடத்தில் மீண்டும் மீண்டுமாக நாங்கள் விண்ணப்பிக்கும் போது, நாங்கள் ஆண்டவரை கதறும் போது, குமுறும் போது, ஆண்டவரே எங்கள் தேவைகளை, எங்கள் பாரங்களை, ஏக்கங்களை, நோக்கங்களை அறிந்தவர் புரிந்தவர் ஒருவர் மட்டும்தான். அவர் நம்மளை ஆண்டவரே அப்பா உதவி செய்து நம்மளை மீட்டு எடுக்க வல்லவராய் இருக்கிற ஆகையால் அவரிடத்தில் வருவதில்லை ஒருவரை புறம்பத்தில் வருத்தப்பட்ட பாரசம் இடத்திலே வாருங்கள் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம நம்பி இருக்கிறோம் அப்பா, நம்ம நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாம் இல்லாமல் இருக்கிற முடிய சித்தத்தை வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. கவலை, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் காணப்பட்ட உறவுகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு தேசத்துல விசேஷமாக இந்த லேபர்ஸ்களுக்காகவும் கடுமையான வேலைகளை செய்கிற இந்த லேபர்ஸ்களுக்காகவும் என்வாயன்மெண்டல் ஒர்க்கர்களுக்காகவும் இன்னும் எத்தனையோ வித செக்டர்ஸ்ல எத்தனையோ பேர்கள் எவ்வளோ கடுமையான வேலைகளை செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கான ஊதியங்கள் நேர்த்தியான நேரத்திலும் உயர்வுகள், அந்த உயர்வுகள் காணப்படும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்துல நம்ம பார்க்கும் பொழுது விலைவாசிகள் எவ்வளவோ எத்தனை இடங்களில் விலைவாசிகள் அதிகரித்து காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்திலும் இன்னும் அந்த தேவனுடைய ரட்சிப்பு இன்னும் காணப்படும்படியாகவும், இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளப்படும்படியாகவும், இந்த தேசத்தை எப்படியாக மசூதிகள் அநேகமாக இருக்கிறது அப்படியாக ஆலயங்கள் எழும்பும்படியாகவும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமாக தேசத்தின் ராஜாவும் அவருடைய குடும்பமும்
குடும்பம் தேவனை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர்களுடைய மனதை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்குமாறு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்துல காணப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்காகவும் ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் தாமே பலப்படுத்தும்படியாகவும் இன்னும் அநேக ஆத்துமாக்களை சரியான வழியில் நடத்துகிறவர்களாக காணப்பட உதவி பெருமான் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வேலையின் அதிகாரிகளுக்காகவும் சிஓக்காகவும் எம்டிஸ்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ அவங்களுடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்க நல்ல தகப்பனீர். இதோ இந்த ஜெப நேரத்திலையும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசனத்தை நாங்கள் ஆண்டவரே உணர்கிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருந்த ஆண்டவரே இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு தருகிறப்பா ஆண்டவரே. எத்தனை காரியங்களை மாற்றங்களை இந்த தேசத்தில் நீர் கொண்டு வருகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய ஷேக்கையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவருடைய தலைமுறைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, இந்த 7 எமிரேட்ஸ் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். 7 எமிரேட்ஸை ஆளுகை செய்யும் ஆண்டவரே பிரபுக்கள் அனைவரையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அந்த தேசத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா எஃபிஷியன்ஸ் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹல்லேலூயா, இப்படியாக ஆண்டவரே இமிகிரேஷன் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அதில் பணிபுரிகிற எல்லா மக்களையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே ராணுவத்தையும் ஆண்டவரே அதை நடத்துகிறவர்கள் தலைமைகள் அதிகாரிகளையும் ஆண்டவரே போர்ப்படை வீரர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்டை நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அடுத்துள்ள ஈரானை நாம் பார்க்கும் பொழுது ஈரான், சிரியா, லெபனான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எப்படியாக ஆண்டவரே பணிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே போரினால் இந்த நாடுகள் எல்லாம் எப்படி தாக்கப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த தேசத்தில் நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா ஒரு வரைபடத்தில் இல்லாத இந்த தேசம் இன்று எப்படியாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா இத்தனை ஆண்டவரே கோடி மக்கள் இந்த தேசத்தில் பல ஜாதி மக்கள் பல பாஷைகளை பேசுகிற இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே சிறு தொழிலிலிருந்து தன்னுடைய சொந்த தொழிலிலிருந்து அப்பா ஆண்டவரே பெரிய தொழில் பெரிய ஆண்டவரே பிசினஸ் செய்கிறவர்கள் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல உள்ள எல்லா டாக்டர்ஸையும் நர்ஸ்மார்களையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிளினிக்கையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பனி நேரத்தில் ஆண்டவரே இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படுகிற மக்களுக்கு ஏற்படுகிற எல்லா உடல் உபாதைகளிலும் கர்த்தாவே மக்களை காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக முதியோர்களையும் சிறு பிள்ளைகளையும் கர்த்தாவே கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்கிறோம் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே லேபர்ஸையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா இந்த ரோட்ல பணி செய்கிற ஆண்டவரே அப்பா அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆண்டவரே ஸ்வீப்பர்ஸ் இவர்கள் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே குறைந்த சம்பளத்தை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு சம்பள உயர்வை தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். 12 மணி நேரம் வேலை 14 மணி நேரம் வேலை என்றெல்லாம் ஆண்டவரே காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்சூரன்ஸும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை முடித்து ஆண்டவரே 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 ரிசைன் செய்து போகும் பொழுதும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் கிடைக்க முடியாத ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா சம்பள உயர்வுகளை தாங்க வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவனே உம்மாலே கூடாதது என்று ஒன்றுமில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவன் நீர் உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்க உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விலைவாசி உயர்வுகள் இந்த தேசம் என்று அல்ல அப்பா உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே விலைவாசி உயர்வுகள் பணவீக்கம் குறைவதனால் ஏற்படுகின்ற ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆண்டவரே நிலைமைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா
குறிப்பாக இந்த வாகனம் வைத்திருக்கிறவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்டவரே இந்த ஆண்டவரே பெட்ரோல் போக்குவரத்து செலவுகளும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஏற்படுகிற ஆண்டவரே அப்பா அந்த ஃபைன் காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவனே அப்பா தகப்பனே, பணம் உள்ளவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இயேசு சுவாமி. ஆனால் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாடகைகள் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டு போகின்றன, விலைவாசிகள் ஏறிக்கொண்டிருக்கின்றன ஆண்டவரே. ஆனால் சம்பள உயர்வு என்பது இல்லாமல் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் இந்த தேசத்திற்கு வந்து ஆண்டவரே பணத்தை இழந்து ஆண்டவரே ஊரிலே ஆண்டவரே ஏஜென்ட்ஸ் மார்களை நம்பி இந்த தேசத்திற்கு வந்து வேலை இல்லாமல் அவர்களை அப்படியாக இறுதியாக விட்டு செல்கிற ஆண்டவரே எத்தனையோ ஏஜென்ட்டுகள் இந்த தேசத்தில் காணப்படுகிறார்கள். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற மக்களிடம் இருந்து பணத்தை பறித்து விட்டு அவங்க எவ்வளவு நாளைக்கு நிம்மதியாக வாழ்ந்து விட முடியும்? மக்கள் ஆண்டவரே ஊர்ல கடனை வாங்கிவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே கிடைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டு காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா இரக்கம் பாராட்டியர்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மின்னுள்ள ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர்ல வழி நடத்தும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே ஜெபத்திற்கு பதில் வைத்து விட்டமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்மளுடைய தாய் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய தாய் தேசத்தை ஆளும் ராஜாக்களுக்காக அதிபதிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற அநேக விக்கிரக ஆராதனைகளும் பில்லி சூன்யமும் மூட நம்பிக்கைகளும் இதெல்லாம் ஒழியும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயங்கள் வெல்லப்படும்படியாகவும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ராஜ்யத்தில் கொண்டு வருகிறவர்களாக காணப்படவும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஓட்டத்தை ஓடும்படியாகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம தேசத்துல பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான பஞ்சம் இன்னும் எத்தனையோ விதமான ஏழ்மைத்தனம் இன்னும் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஃபெசிலிட்டிஸும் அநேக இந்த ஏழ்மையில காணப்படல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் இன்னும் அநேகமான காரியங்கள் செயல்படும்படியாகவும் ஒவ்வொரு அரசியல்ல காணப்படல அவர்களுடைய இருதயங்கள் மாற்றும்படியாகவும் அவர்களுக்காக அநேக காரியங்களை செய்கிறவர்களாக மாறும்படியாகவும் தேவன் தாமே அவர்களை சந்திக்குமாறு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி நம்மளுடைய தேசத்தில் பார்க்கும்போது எவ்வளோ விதமான இன்ஜஸ்டிஸ்கள் காணப்படுகிறது. அது முற்றிலுமாக ஒழியும்படியாகவும் நம்மளுடைய தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அந்த பிரைபரி காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாக ஒழிய பார்க்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு எந்த விதமான ஒரு உணவும் இல்லாமல் கஷ்டத்துல காணப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்துல எங்கேயும் பார்க்கும் பொழுது அதிகமாக எத்தனையோ விதமான ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் எத்தனையோ விதமான டிப்ரெஷனிலும் இன்னும் எத்தனையோ விதமான மென்டல் இன்ஸ்டபிலிட்டியிலும் இன்னும் எத்தனையோ பேர்கள் எவ்வளோ விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்லை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மையாக நன்றி. ஐயா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விதப்படுத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை திருக்கரத்தில் தருகிறோம். என்னோட தாய் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. நீங்க தான் ஐயா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே விக்கிரக காரியங்கள் எல்லாம் ஒழியும்படியாகவும் தேசத்துல ஆண்டவரே ஆலயங்கள் எழும்பும்படியாகவும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆத்துமாக்களை ஆண்டவரே அவருடைய மந்தைகளை அப்பா ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரை நியமித்த ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரை ஓட்டத்தில் அவர்கள் ஓடும்படியாகவும் அவர்கள் உதவி புரிந்தருளுமா நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவை அறியாதவர்களும் அறிந்து கொள்ளும்படியாகவும் சிறுவர் ஊழியங்கள் அதிகமாகவும் பரவும்படியாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை கர்த்தாவை ஆண்டவர் திறந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை உதவி புரிந்தருளுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவை எங்கள் தேசத்தை ஆளும் ஆண்டவரை அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரை சட்டத்திட்டங்களை ஆசீர்வதித்தருளுங்க. அப்பா ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே ஆண்டவரை கர்த்தாவே இன்ஜஸ்டிஸ்கள் மாறும்படியாகவும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரை சரியான வழிகளில் எல்லா காரியங்களும் செயல்படுத்தும்படியாக
ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்தை நீர் மாற்றியலுமா நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாகவும் அப்பா நம்மை அறிந்து கொள்ள உதவி புரிந்தல்லுங்க. சவுலை ஆண்டவரே நீர் பவுலாக மாற்றின தேவன் ஐயா, அப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே கர்த்தா தேசத்தை ஆளும் ஒவ்வொரு அரசியல்ல காணப்படுபவர்களும் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றியலுமா நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் அதிகமா நேசிக்கும் நல்ல பிதாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இங்க இருந்த 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கு நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை சொல்ல இருக்கும் நிர்மலாவை உங்களுடைய திருக்கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே அந்த அக்கத்தாவை உங்களுடைய மகளை ஆண்டவரே உங்களுடைய ஞாபகத்தால் நிரப்பியல்லுங்க. மகள் அல்லப்பா மகள் மூலம் நீர் பேசியல்லுங்க. பரிசுத்தாவியானவரே எங்களோடு கூட இடைப்பட்டு இல்லைங்க. நீர் பேசும்பொழுது நாங்கள் அது கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கவனம் செலுத்தவும் கர்த்தாவே இந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவரே டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதன்படி செயல்படுகிறவர்களாக ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட புரிந்தாலுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் பேசலுங்க நாங்கள் கேட்கிறோம் ஐயா. பேசி நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 118 22 23 Psalms 118 22 and 23. The stone that the builders tossed aside has now become the most important stone. The Lord has done this and it is amazing to us. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் தலைக்கல் ஆயிற்று. அது இது கர்த்தராலே தேவனாலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். The headstone of the cornerstone of eternal salvation. மூளைக்கல் என்பது மிகவும் முக்கியமான கல் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு வீடு கட்டணும்னா 4 பக்கமா எழுப்பிட்டா மட்டும் போதாது. என்ன செய்ய வேண்டும்? அந்த மூளைக்கல்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த செவறுகள் எழுப்புவதற்கு மூளைக்கல் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அது எவ்வளவு பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான என்ன டிசைன்ல எப்படி கட்டினாலும் சரி, இப்படி வளைஞ்சு கட்டினாலும் சரி, எப்படி கட்டினாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் அதுக்கு என்ன இது முக்கியமாக இருக்கிறது? மூளைக்கல் என்பது, கார்னர் ஸ்டோன் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வீடு கட்டுகிறவங்க, பில்டிங் கட்டுறவங்களை போய் முதல்ல கேட்டோம்னா அவங்க எது முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. முதல் எது வைப்பாங்க? மூளைக்கல்லை அவர்கள் நடுகிறவர்களாக இருப்பார்கள். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட வைத்து என்ன செய்வார்கள்? தொடங்குகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த இதுல பார்க்கும்போது வீடு கட்டுகிறவர்கள் யார்? வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்ற கல்லின கல்லே மூளைக்கு தலைக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இதுல வந்துட்டு வீடு கட்டுகிறவர்கள் யார்? அப்போஸ்தலர் 4:5-6. வீடு கட்டுகிறவர்கள் யார்? அப்போஸ்தலர் 4:5-6. கண்ணாடி வேணுமா உங்களுக்கு? The next morning the leaders, the elders and the teachers of the law of Moses met in Jerusalem. The high priest Annas was there as well as Cappius, John, Alexander and other members of the high priest family. அப்படி நான் வாசிக்கிற தமிழ் பைபிள் கொடுங்க. கண்ணாடி வேணுமா? தமிழ் பைபிள் கொடுங்க. அவட்ட தமிழ் பைபிள். இந்தா இந்தா. அப்போஸ்தலர் 4:5-6. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் முப்பொருளும் வேத பாரகரும் பிரதான ஆசிரியரான ஆகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசிரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப வீடு கட்டுகிறவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜனத்தினுடைய அதிகாரிகள், அப்புறம் மூப்பர் எல்டர்ஸ், வேத பாரகர்கள் ஸ்கிரைப்ஸ், அப்புறம் பிரதான ஆசாரியர்கள் ஹை பிரீஸ்ட். இவர்கள் தான் யாரு? வீடு கட்டுகிறவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாரு? பேதுரு சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இவங்க தான் யாரு? வீடு கட்டுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் யாது? அப்போஸ்தலர் அதிலே 4:11. வீடு கட்டுவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலக்கல்லுக்கு தலைக்கல்லானார். தலைக்கல்லானார். அப்ப அது யாரா இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னவருக்கு தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆளுகிறவர்களாகிய ஜனங்களால் தள்ளப்பட்ட கல் யாருன்னு சொல்லி சொன்னோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும், அதிலே 10ஆம் அதிகாரம் அதே 4:10 உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாக இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவர் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என்ன காரியத்துக்காக அந்த கல்லை அவங்க தள்ளினார்கள்? ஏன்? For what reason they rejected the cornerstone? இது ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல கேக்குறேன். நான் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல தான் நான் கேக்குறேன். என்ன காரணத்துக்காக அந்த கல்லை தள்ளுனாங்க? இப்ப வீடு கட்டுறவங்க என்ன செய்வாங்க? அந்த மூளைக்கு ஏத்த மாதிரி கரெக்டான கல்லு தான் வைப்பாங்க. ஏன்னா சில பண்ண போறவங்க கொஞ்சம் கல்லு தான் இருந்துச்சுன்னா அதை செதுக்கி கிதுக்கி என்ன செய்வாங்க? அந்த கல்லை அந்த கையில ஒரு டூல் வச்சிருப்பாங்க. அந்த டூலால அதை கரெக்டா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு எந்த கல்லு கரெக்டா பொருந்தும் அப்படிங்கறது என்ன செய்யும்? அவங்க வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும். அப்போ வீடு கட்டுக்கிறவங்க என்ன செய்வாங்க? நிறைய காரணத்தினால ஒரு கல்லை என்ன செய்யறாங்க? இது சரியாகாது அப்படின்னு சொல்லி தள்ளி ஒதுக்குவது போல இந்த இஸ்ரவேலை ஆளுகிறவங்க என்ன செய்யறாங்க? இயேசு மேசியா இல்ல அப்படிங்கிற அநேக காரணத்துக்காக என்ன செய்யறாங்க? அவரை ஒதுக்குறாங்க. அப்போ அதுல சில காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் காரணம் ஏசாயா 9:6-7. ஏசாயா 9 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப முதல் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அவரின் ராஜா ஆளுகை நிலைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவரு ஒரு ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் லூக்கா 1:31 படிக்க வேண்டாம், 31-33 வரைக்கும் பார்க்கும்போது தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் அப்படின்னு ஒரு காரியம் போட்டிருக்கோம். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் அப்படின்னு. மீகா 5:2 பார்க்கும்போது அவர் ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். மீகா கடைசியா மீகா நாகும்க்கு முன்னாடி இருக்கு. 1078 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்.